You are watching Grace Television. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின தயவுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்கள் அற்புத விதமாய் நடத்தினார். இதோ இந்த 7வது மாதத்திலும் உள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இப்பொழுதுதான் இந்த வருடத்தை தொடங்கினது போல் இருக்கிறது. வருடத்தின் பாதி மாதங்கள் முடிந்து விட்டது. வருஷத்தின் பாதி முடிந்தது. அடுத்த 6 மாதம் ஒரு பக்கம் ஆண்டுடைய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மறுபக்கம் சாத்தானுடைய திட்டம் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திருச்சபை நித்திரையடைந்து விழிப்பில்லாமல் ஜாக்கிரதையற்றவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காணப்படுகிற நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஊழியர்களை கொண்டல்ல, பல லட்சம் ஊழியர்களை கொண்டு பல விதங்களில் உலகம் முழுவதும் உன்னதமான தேவன் அவர் தம்முடைய வார்த்தையை அவரவர்கள் புரியும்படி கேட்கும்படி பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கும் உங்கள் கண்கள் காண, உங்கள் காதுகள் கேட்க ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுக்கிறார். இன்றைக்கும் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஆண்டவர் மோசேயினிடத்தில் நேரடியாக சொன்னதான ஒரு வார்த்தை. ஆண்டவர் மோசேகிட்ட பேசினார். சீனாய் மலைக்கு நீ வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு மோசே தலைமையில் வெளியிலே வந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். வனாந்தர மார்க்கமாய் கடந்து வந்து இப்போது சீன் வனாந்தரம், சீனாய் மலை இருக்கிற பக்கத்தில் சீன் வனாந்தரம் என்ற இடத்தில் தங்கினார்கள். அந்த இடத்துல இருக்கும்போது மோசே இப்பொழுது தேவ சமூகத்திற்கு அந்த மேலே மலை மேலே வர சொன்னார். ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தின் தேவன். அவர் வானத்தில் இருக்கிறார். அப்பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால் 10 விதமான பிரமாணங்கள், கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. என்னென்ன செய்ய வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டிய விதம் என்ன, மனிதர்கள் பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்கள், இதை வரிசைப்படுத்தி குறிப்பிடுவதை பார்க்க முடியும். இந்த சத்தம் வானத்திலிருந்து வந்தது. ஆண்டவர் மேலே இருந்து மோசேயினிடத்தில் இந்த பிரமாணங்களையெல்லாம் கொடுத்த போது ஜனங்கள் அந்த நிலையை பார்த்து 18ஆம் வசனம் 20-18 பாருங்கள். இடி முழக்கத்தையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை அவங்க பார்த்த உடனே தூரத்தில் நின்று அவங்களுக்கு பயம் வந்து போச்சு. தேவனுக்கு பயம் ஒன்று ஒரு புறம் இருந்தாலும் மோசேயை குறித்த பயமும் வந்துவிட்டது. அப்போ அவங்க சொல்கிறாங்க மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. அப்படி ஆண்டவர் எங்ககிட்ட பேசுனா நாங்கள் செத்து போயிடுவோம். காரணம், இந்த சூழ்நிலையை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததும் இல்லை, இந்த சத்தத்தை நாங்கள் கேட்டதும் இல்லை, இது எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது என்று சொன்னபோது மோசே சொல்லுகிறார் அந்த ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க,
நீங்கள் பயப்பட வேணாம். உங்களை சோதிக்க ஒன்று, ஆண்டவர் உங்களை சோதிக்கும்படி. இரண்டாவது, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க. மூன்றாவது, ஆண்டவரை பற்றிய பயம் இருக்க. அதற்காக ஆண்டவர் இப்போ நீங்கள் காண்கிறபடி உங்களுக்கு முன்னே எழுந்தருளினார். பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து அவர் தம்முடைய வார்த்தைகளை சொன்னார். அப்போ ஜனங்க தூரத்தில் நிற்கிறாங்க. மோசே திரும்ப ஆண்டவர்கிட்ட கார்மேகத்தில் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். பாருங்கள், ஆண்டவர் மேலே இருக்கிறார். ஆண்டவர் சத்தம். அன்றைக்கு அவர் பேசின விதம் இன்றைக்கும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் பேசுகிறார். வானத்திலிருந்து உங்களோடே நான் பேசினேன் என்று கண்டீர்கள். அதனால் நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடாத காரியம் ஒன்று அப்படின்னு ஆண்டவருங்க சொல்லி காட்டுறாரு. வெள்ளி பொன் இதனால் தெய்வத்தை நீங்கள் உண்டாக்காதீங்க. நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் பார்வைக்கு ஏற்றபடி நீங்கள் தெய்வங்களை உண்டாக்கி கொள்ளாதீங்க. ஏன்னா நான் ஒருவர் தான் தேவன், நான் அதை விரும்பலை அப்படி சொல்லிட்டு தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. ஆண்டவர் யார் தெரியுமா? உண்டாக்கின தேவன். வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், சகலவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றுக்கு மேலே மனிதனையும் சிருஷ்டித்தவர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்டாக்க வேண்டாம், நீ உண்டாக்க வேண்டாம், உங்களை உண்டாக்கினது நான் தான். ஆனால் அதே நேரத்தில் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கினார், சில ஜீவன்களை மண்ணினாலே உண்டாக்கினார். இப்படி உண்டாக்கி சொல்கிறாரு, அதன் மேலே ஆடுகளையும் மாடுகளையும். யார்? உன்னுடைய ஆடு, மற்றவங்களது இல்லை, உங்களுடைய ஆடு. இதை என்ன பண்ணணும்? சர்வாங்க தகன பலியாக முழுமையாக. அன்றைய நாட்களில் ஆண்டவர் அதை அப்படி ஒரு முறையை வைத்திருந்தார். பின் நாட்களில் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. இப்போ இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்ன செய்யணும்னு. இன்னொரு காரியம் சொல்கிறாரு, இதை பண்ணிட்டு நீ எதையும் உண்டாக்காமல் என் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். என் நாமத்தை மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே ஜனங்கள் என்னை கேட்டால், உங்கள் நாமம் என்னன்னு கேட்டால் அந்த ஜனங்களுக்கு நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறவர், என்னைக்கும் உயிரோடு இருக்கிறவர் அப்படின்னு போயிட்டு சொல்லுன்னு. அதன் பிறகு யெகோவா என்றும் இப்படி பல விதங்களில் அவர் இடைப்பட்டார். இப்படி சொல்லிட்டு என் நாமத்தை மட்டும் நீங்கள் உயர்த்தணும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், எனக்குரிய அந்த கனம் மரியாதை இந்த காரியத்தை வேற எந்த பொருளுக்கும் எந்த மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எந்த இடத்துல நீங்கள் என்ன உயர்த்துறீங்க அங்கே நான் வருவேன், நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ இந்த மாதத்தில் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாம் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல இந்த குறிப்பிட்ட வசனத்தை ஒத்து நாம் எந்த இடத்துல தேவனுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்த்து அவரை கனம் பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ அங்கேயே கர்த்தர் வருகிறார், வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல அவரே வருவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
என்ன வேணும் அவருக்கு தெரியும். உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆண்டுடைய வழியை பின்பற்றணும். இப்படி ஒப்புக்கொடுங்கள். இந்த வசனத்தின்படியே தேவன் இந்த ஜூலை மாதத்தில் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.